திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் ஈத்துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நால்வரில் ஒருவரான திரு மாணிக்க வாசகர். அவர் திருவாசகம் என்னும் தேனை கொடுத்தாரு. அதில் 7ஆம் பதிகமாக திருவம்பாவை பாடினார். அந்த திருவம்பாவை பாடின வாயால் கோவை பாடுக அப்படின்ட்டு சிவபெருமான் திருவாசகத்தெல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு சொன்னார். அப்போ மாணிக்க வாசகர் அருளி செய்தது தான் இந்த திருக்கோவையார். இந்த திருக்கோவையாரை பாடுங்க, படிங்க, கேளுங்க. உங்களுக்கு எல்லா நலன்களும் நடக்கும், கண்கூட பார்ப்பீங்க. 8 திருக்கோவையார், 16 உடன்போக்கு. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறவங்களும், இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அன்றாடம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். யூடியூப்புக்காரு என்னை திட்டுறார், இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர் போகாமல் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நல்ல கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்றார். நான் என்ன வேற ஏன்னா வீடியோவை போடுறேன், கவர் பண்ணுறதுக்கு உள்ளதை உள்ளபடி கொண்டு வந்து போடுறோம். இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளை பெறக்கூடியது. பார்க்க மாட்டுறாங்களே, நான் என்ன செய்யறது? இருந்தாலும் திருநாவுக்கரசர் சொல்கிற மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு எங்கள் அப்பா இட்ட பணியை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு போடுற வீடியோஸை ஒரு 1000 பேர் பார்த்தா கூட பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர் நிறைய வாங்க, நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். 1 பருவங்கூறல். இது கோயில் சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருக்கோவையார் 8ஆம் திருமுறையாக வருது. பேரின்பக் கிளவி. உடன்போக்கு 50ஓடு 6 துறையும் அருள் உயிர்க்கு அருமை அறிய உணர்த்தலும் ஆனந்தத்திடை அழுத்தி திரோதை பறை வழியாக பண்பு உணர்த்தியது. ஓராகம் 2 எழிலாய் ஒளிர்வோன் தில்லை ஒண்ணுதல் அங்காரகம் பயின்று அமிர்தம் பொதிந்து ஈர் சுணங்கு ஆடகத்தின் ரகம் சிதந்த பயோதரம் இப்பரிசே பனைத்த ஈராகம் கண்டால் வல்லலே இல்லையே யமர் எண்ணுவதே. கொலு. உருவு அது கண்டு அவள் அருமை உரைத்தது. 2 மகட்பேச்சுரைத்தல். மணி அக்கு அணியும் அரண் நஞ்சம் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அண்ணாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறை பொன் அணிய கருதுகின்றார் பலர் மென்மேல் அயலவரே. குழு. படைத்து மொழி கிளவியில் பனிமொழி பாங்கி அடற்கதிர் வேலோர்க்கு அரிய உரைத்தது.
3 பொன்னணி உரைத்தல். பாப்பு அணியோன் தில்லை பல்பூமருவு சில் ஓதியை நற் காப்பு அணிந்தார் பொன் அணிவார் இனி கமல் இந்துறைவ கோப்பு அணி வான்தோய் கொடி 3 நின்று இவை ஏற்குழுமி மாப்பணிலங்கள் முழங்க தழங்கும் மணமுரசே. கொலு பல பரிசினாலும் மலர் நெடுங்கண்ணியை நன்னுதல் வாங்கி பொன் அணிவர் என்றது. பார்த்தீங்களா? நீங்கள் தேவாரம் திருவாசகம்லாம் கேட்கறத விட இந்த திருக்கோவையாரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன் நம்ம சிவபெருமான் திருவாசகமாக நீங்கள் மாணிக்க வாசகரை பார்த்து நீங்கள் எல்லாம் என்னமோ எழுதி வச்சுருக்கீங்களாமே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்ல நம்ம திருச்சிற்றம்பலமுடையார் உட்கார்ந்து எழுதி எடுத்துக்கிட்டு போனார். அந்த மாதிரி எழுதிக்கிட்டு போனவர் என்ன சொன்னார்? நீங்கள் பாடி முடிச்சிட்டிங்க, பாவையெல்லாம் பாடி முடிச்சிட்டிங்க, இந்த வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னார். அப்போ அவருக்கு இதை பாடினாதான் நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லியிருக்கார். பாருங்க, உருவு அது கண்டு அவள் அருமை உரைத்தது. அது இந்த வார்த்தையில் நம்ம ஒரு பாடல் இருக்குது, பார்ப்போம். நம்ம திருவாசகத்தில் 20 திருப்பள்ளி எழுச்சியில் கொடுத்துருப்பாரு, 7வது பாடலாம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்றார். இதில் அந்த திருக்கோவையாரில் அதை சொல்கிறார். அந்த தேவர்கள் கூட இங்கே வந்து தான் வணங்கணும், நம்மளுடைய பூலோகத்தில் தான் வந்து வணங்கணும். தேவர்களுக்கு அது, நம்மளுக்கு இது, அதுன்றது தொலைவில் இருக்குது. நான் புலித்தலை ஐயா சொல்லும்போது அதை நான் கவனித்தேன். ஆனால் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மாணிக்க வாசகர் கொண்டு வந்து விட்டார். பாருங்கள், அப்படி ஒரு தொலைவில் அவங்களுக்கு இருக்கார். அவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம சிவபெருமான் நம்ம பக்கத்திலே இருக்கார். ஆகையினால இந்த எடுத்த மனித பிறவியை அனுபவிங்க, சிவபூஜை பண்ணுங்க, திருநீர் பூசுங்க, சிவபெருமானுடைய பெருமையை பாடுங்க, படிங்க, கேளுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் கோடி கோடியாக அவர் கொட்டி கொடுக்கலன்னு உங்களை கேட்கவே இல்லை. அடியார் நடுவில் தான் அவர் இருப்பார், வேறு எங்கேயும் இருக்க மாட்டார். அடியார்களோடு தான் இருப்பார். சிவசிவான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ சிந்தித்து நின்றார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சபையார் சொன்ன மாதிரி யாரெல்லாம் சிவசிவான்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களோடையே வந்து கூட இருப்பார். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெற திருக்கோவையார் பாடுங்க. திருக்கோவையார்லாம் அவ்வளோ சுலபத்தில் கேட்க முடியாது. நிறைய பேர்லாம் போட்டு இல்லை, கொஞ்சம் பேர் தான் போட்டுருக்குறாங்க. போட்டவங்களாம் ஒரு பதிகம் தான் பாடுவாங்க, 2-3 பதிகம்லாம் பாட மாட்டாங்க. அதையும் நாம், எனக்கு எங்கள் அப்பன் இப்படி ஒரு நல்வாய்ப்பையும் அருமையும் பெருமையுமா என்ன பாட வச்சுருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த என் பெருமானுக்கு கோடான கோடி நன்றி. மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் உணர்ந்தவர். அவர் மகா சிவபெருமான நேரடியாக பார்த்தவர். பார்த்தோம், நான் என்னை ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு அழுதார். அழுது அடியை அடைந்தார். அவர் சொல்லுவார், நாயிலையும் கேடானவன் நான், நாயே 7 பிறப்புக்கும் கீழ் பிறப்பு, நாயை விட கேடானவன். அந்த மாதிரி அவங்கெல்லாமே அப்படி சொல்லும்போது நம்மளாம் எந்த மாத்திரம். ஆகையினால சிவபெருமானுடைய திருவருளை பெற இதையெல்லாம் கேளுங்க, பாடுங்க. நம்ம பண்ணது நம்மளுக்கு தெரியாது, நாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி பண்ணுவோம்.
பாவ மூட்டைகளை தான் நம்ம கட்டி வச்சிருக்கோம். இறைவா, தெரியாமல் செய்த பிழையெல்லாம் மன்னித்து எங்களுக்கு நீ அருள் பாலிக்கணும். நாங்கள் பிழைய இதை தான் தெரிஞ்சது, இந்த தான் நாங்கள் செய்திருக்கிறோம், அதையெல்லாம் ஒரு குற்றமாக எண்ணாமல் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும். இது காலம் போச்சு, இனிமேல் சிவசிந்தனையில் இருந்தால் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் தான் தோன்றும், நல்லது தான் நடக்கும். ஆகையினால அனைவரும் திருக்கோவையார் படிங்க, பாடுங்க, கேளுங்க. உங்களை படிக்க சொல்லியும் நான் வம்பு பண்ணலை, கேளுங்க. வேலைங்களுக்கு நடுவே இதை கேளுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திரு மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. தில்லை நடராஜ பெருமானுடைய திருவருளை பெற திருக்கோவையார் இதுவரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தோம். இதை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம்.